அக்குநித்தி டிவி அன்பு நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தக்கூடிய, பதப்படுத்தக்கூடிய, வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய, நலமாக வாழ வைக்கக்கூடிய வாழ்க்கை கல்வியை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நண்பர் கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது எது? எந்த ஒரு உணர்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது? ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையை எந்த ஒரு உணர்வு தீர்மானிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு நிறைய பேர் நம்மளுடைய குரூப்பில் பதில் சொல்லியிருந்தாங்க. நம்ம சேனலில் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, சார் நம்பிக்கைங்கிற உணர்வு தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு நண்பர் பார்த்தோம்னா, இறை உணர்வு தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஆரோக்கியமாக இருக்கிற உணர்வு தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஒவ்வொரு நிமிடமும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க்கைங்கிறது இந்த நம்பிக்கை அல்லது இறை உணர்வு அல்லது ஆரோக்கியம் அப்படின்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே எந்த ஒரு உணர்வு நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது? வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு எப்போ தொடங்குது அப்படின்னா, தாயினுடைய கர்ப்பத்தை விட்டு வெளியில் வந்து தொப்புள் கொடி கட் பண்ண அடுத்த நிமிடம் முதல் சுவாசத்தை உள்ளே இழுத்து அந்த குழந்தை கத்துது பாருங்கள், அப்போ தான் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை தொடங்குது. ஒரு குழந்தை பிறந்து தொப்புள் கொடி கட் பண்ணி அந்த குழந்தை அழுகலை அப்படின்னா அந்த குழந்தை இறந்து போகும். அப்போ அதோட வாழ்க்கை அவ்வளோதான். அப்போ வாழ்க்கையினுடைய தொடக்கம் என்பது முதல் சுவாசம் இழுக்கிறதும், வாழ்க்கையினுடைய முடிவு என்பது கடைசி சுவாசம் அப்படியும் இழுத்து போயிடுறதும். அப்போ அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருப்பது தான் வாழ்க்கை என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் இந்த 5, அதாவது பிறந்ததுலேருந்து சாகிற வரை அப்படின்னா 5 படிநிலைகள் இருக்குது. பிறந்த குழந்தைய என்ன சொல்லுவோம்னா குழந்தைன்னு தான் சொல்லுவோம், இல்லையா? ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அது குழந்தை தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குழந்தை பருவம். அடுத்து பார்த்தோம்னா ஓடி திரியும் போது சிறுவர் பருவம். அடுத்து தன்னிச்சையாக இந்த உலகத்தை சுற்றக்கூடிய அளவுக்கு தைரியம் தன்னம்பிக்கை வரும்போது இளைஞர் பருவம் அப்படின்னு சொல்லுவோம். திருமணம் செய்து குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தகுதி நிலை வரும்போது வாலிப வயசு அப்படின்னு, வாலிப முறுக்கு அப்படிங்கிற வாலிப பருவம். இந்த வாலிப பருவம் தாண்டி அதுக்கு அடுத்து வரக்கூடியது முதுமை பருவம். இனிமேல் எல்லாத்தையும் குறைச்சிக்கணும் அப்படிங்கிற பருவம். அப்போ வாழ்க்கை என்பது பிறந்ததுலேருந்து சாகிற வரை இறப்புக்கு இடையில் இந்த 5 படிநிலைகளை ஒவ்வொருத்தரும் கடந்து போகணும். அப்போ பிறந்த குழந்தையிலிருந்து மரணத்தருவாய் வரை, முதுமையின் காலம் வரை நம்மளுடைய வாழ்க்கையை எந்த ஒரு உணர்வு தீர்மானிக்குது? அந்த வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய உணர்வு எது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே நான் புரிந்து கொண்ட ஒரு உணர்வு அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த தாய் தன்னுடைய குழந்தையை தூக்கி தன்னுடைய நெஞ்சில் அணைச்சி கட்டி பிடிச்சி அந்த குழந்தைக்கு பால் அமர்த்தும் போது, அந்த குழந்தை முதல் முறையாக அந்த தாய்ப்பாலை உறிஞ்சும் போது அந்த தாயினுடைய உடம்பினுடைய தோலினுடைய உணர்வை முதலில் புரிந்து கொள்கிறது, இல்லையா? அதற்கடுத்து தோளில் வச்சு அது தட்டி கொடுக்கும்போது அந்த தாய், இது என்னுடைய தாயினுடைய தோல், என்னுடைய தாய் தூக்குகிறாள், இது என்னுடைய தாயினுடைய கை அப்படிங்கிறத அந்த குழந்தை முதலில் புரிந்து கொள்கிறது. அப்போ அந்த குழந்தையினுடைய தோலின் மூலமாக, கண்ணு மூடி இருக்குது, வாய் பேசலை, சுவாசம் நடக்குது, காது கேட்குது, ஆனால் அந்த குழந்தை தோல் மூலமாக தாய் தூக்குகிறாளா இல்லை வேறு யாரும் தூக்குறாங்களாங்கிறத முதலில் அது புரிந்து கொள்கிறது. அப்போ அந்த குழந்தைக்கான முதல் அறிவாக எது வேலை செய்யுதுன்னா நம்மளுடைய தோல், தொடு உணர்ச்சி. அப்போ அந்த தோலின் மூலமாக தொடக்கூடிய அந்த தொடு உணர்ச்சியை குழந்தை புரிந்து கொண்டு தான் அந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா, வேறு யாராவது மாற்றி தூக்குனா அழுகுது, தன்னுடைய தாய் தூக்குனா சத்தம் போடாமல் இருக்குது, தன்னுடைய தாய் தூக்கி நெஞ்சில் சாத்திக்கிட்டு அந்த குழந்தை நல்லா தூங்குது. வேறு யாரும் தூக்கி எவ்வளோ நேரம் தட்டி கொடுத்தாலே அந்த குழந்தை தூங்கவே மாட்டேங்குது. அப்போ ஒரு குழந்தையை முதலில் அதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அதோட இந்த தொடு உணர்ச்சி மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்துணர்வு. அடுத்து அந்த குழந்தை பருவம் தாண்டி சிறுவர் பருவம். இந்த சிறுவர் பருவம் நிலையில் பார்த்தோம்னா, யார் அம்மா, யார் அப்பா, யார் தாத்தா, யார் பாட்டி, யார் எங்கள் உறவினர், யார் சொந்தக்காரர், இது யாருன்னே தெரியலை என்று
இந்த வேறுபடுத்தி புரிந்து கொள்ளக்கூடிய, பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய, கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய, ஒரு கார் சவுண்டு கேட்டோன்னே இது எங்கள் அப்பா காரு, ஒரு பைக்கு சவுண்டு கேட்டோன்னே இது எங்கள் அப்பா பைக்கு, நடந்து போகும்போதே கொலுசு சத்தத்தை கேட்டு இது எங்கள் அம்மாவோட கொலுசு சத்தம் அப்படின்னு ஒரு குழந்தை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு சிறுவன் கண்டுபிடிச்சாராம் இல்லையா? சமைக்கும் போதே இந்த வாசம் எங்கள் அம்மா சமைக்கிற வாசம் மாதிரியே இருக்குது. யார்? ஒரு சாப்பாடை வாயில் வச்சு சுவைக்கும் போதே இது எங்கள் வீட்டு சாப்பாடு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ கண்ணால் பார்த்து புரிந்து கொள்வதும், காதால் கேட்டு புரிந்து கொள்வதும், வாயால் சுவைத்து புரிந்து கொள்வதும், மூக்கால் நுகர்ந்து புரிந்து கொள்வதும், அந்த கட்டி அணைக்கும் போதோ தொடும்போதோ தூக்கும் போதோ இந்த கைகளில் உள்ள தோலின் மூலமாக, உடம்பினுடைய தோலின் மூலமாக, தொடு உணர்ச்சி மூலம் 5 புலன் உறுப்புகள் மூலமாக இந்த மனசு, இந்த ஆத்மா, இந்த மூளை புரிந்து கொள்கிறது. 5 விதமான புலன் உறுப்புகள் மூலமாக புற சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிறது. அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய அந்த புரிந்து கொள்ளும் அறிவு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அந்த குழந்தை பருவம், சிறுவர் பருவத்தை தாண்டி அந்த ஒரு இளைஞர் பருவம். அந்த இளைஞர் பருவம் என்னது? இது அலைவாயிர மனசு. யாரை பார்த்தாலும் அதை மேக்னெட், காந்தமும் ஒட்டிக்கிற மாதிரி அப்படியே கவர்ச்சியில் அப்படியே ஐக்கியமாகிற அளவுக்கு மனசு அப்படியே அளவாயுது. கலர் பார்க்க போகிறேன்னு கலராக பார்த்துக்கிட்டு தெரியக்கூடிய அந்த ஒரு இளைஞர் பருவம் அப்படிங்கிறது அவனுக்கு எது நல்லது எது கெட்டது, யார் நல்லாளு யார் கெட்டாளு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அது சரியாக அந்த வாலிப பருவத்தில், அந்த இளைஞர் பருவத்தில் இருந்தால் அந்த இளைஞனுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லையா? அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் போயிட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகி போயிடும் இல்லையா? நான் கொஞ்சம் யோசிக்காமல் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு போய் மாட்டிக்கிருவான். அதற்கடுத்து அந்த இளைஞர் பருவத்தை தாண்டி வாலிப பருவத்தில் திருமணமாகி குழந்தை அப்படிங்கும்போது ஒரு கணவன் ஒரு மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனைவி தன் கணவனை புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் கோவப்பட்டு கத்தும்போது மனைவி, வீட்டுக்காரர் கோவப்படுறாரு, கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கணும், கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆயிடுவார், அப்புறமா பார்த்துக்கிறோம் அப்படின்னு புரிந்து கொண்டு அமைதியாக இருக்கணும் மனைவி. ஒருவேளை மனைவி மண்டை சூடாகி கோவப்பட்டு கணவனிடம் கோவத்தை வெளிப்படுத்தினா கணவர், ஆகா வீட்டுக்காரம்மா கொஞ்சம் கோவமாக இருக்குது, கொஞ்சம் அமைதியாக இருந்தப்போ கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆயிடுவா, அப்புறமா ஐஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு இவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அப்போ மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், அந்த புரிந்துணர்வு தான் அந்த இடத்தில் இணக்கமான சூழலை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவு தொடர்வதற்கும் பிரிவதற்கும், அந்த வாழ்க்கையை தொடர்ந்து நடப்பதற்கும், வாழ்க்கை முறிஞ்சு போகிறதுக்கும் புரிந்துணர்வு தான் காரணம். அப்போ புரிந்துணர்வுனா என்ன? 2 ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறது, இன்னொன்று தப்பாக புரிஞ்சுக்கிறது. அதானே உண்மை. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆனால் நல்லதை புரிஞ்சுக்கணும். தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறான முடிவு எடுத்தால் வாழ்க்கை தப்பாக போயிடும். அப்போ நான் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது என்னுடைய புரிந்துணர்வு. என்னுடைய புரிந்துணர்வு சரியாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த புரிந்துணர்வு தான் நம்மளுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தும். இது இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற வாலிப பருவம்னு வரும். இதை தாண்டி இந்த முதியவர் பருவம் வந்துருச்சுன்னு பாருங்களேன். வயசாகி போயிடுச்சு, பையன் வெளியில் போய் அலைஞ்சு தெரிஞ்சு வருவான். இவங்க வீட்டில் நடக்கிற அக்கிரமம்லாம் இல்லாமல் இப்படி நீ ஊரை சுற்று அப்படின்னு இவங்க ஒரு பெரியவங்க ஒரு வார்த்தை விட்டால் வர்றவனுக்கு மண்டை சூடாகி போயிடும் இல்லையா? இதுக்கு தான் நான் வீட்டுக்கே வர்றதில்லைன்னு கோவப்படுவார். அப்போ இந்த வயதான காலத்தில் பையன் வெளியில் போய் அலைஞ்சிட்டு வந்திருக்கான், ஊரை சுற்றுறான் அல்லது வேலைக்கு போயிட்டு வரான், அலைஞ்சிட்டு வந்திருக்கான், காலுகை மூஞ்சி கழுவிட்டு சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம், தம்பி வீட்டு நிலவரம் இப்படி இருக்குது, கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு குடும்பத்தை நடத்து, நீ கொஞ்சம் கவனமாக இருன்னு பக்குவமாக சொன்னால் இந்த வயதான காலத்தில் இவங்க பிள்ளைய புரிஞ்சு பேசுகிறாங்கன்னு அர்த்தம். ஓ மனைவி பண்ணுறதே சரியில்லைவா, இப்போ தான் நீ வர்றிய, உன் குடும்ப லட்சணத்தை பாரு அப்படின்னு இந்த வயதான தாத்தாவோ பாட்டியோ மாமனார் மாமியாலோ தன்னுடைய மகன்கிட்ட அப்படி போட்டு கொடுத்தா என்ன ஆகும்? குடும்பம் போயிடும். அப்போ ஒரு புரிந்துணர்வுங்கிறது எவ்வளவு முக்கியமானது இல்லையா? ஒருவேளை இவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு, சேனா வயசான காலத்தில் மரம் கலண்டு போய் சிலருக்கு இந்த 50-60 வயசுக்கு மேலே கொஞ்சம் ஞாபக சக்தியெல்லாம் மறந்து போய் எப்போ எதை பேசணும்னு தெரியாமல் ஏட்டி புட்டியாக பேசும்போது படித்தவங்க, பக்குவமானவங்க, வாலிப வயசில் இருக்கிற அல்லது இளைஞர் பருவத்தில் இருக்கிற திருமணமான தன்னுடைய மகனோ அல்லது மருமகனோ அவங்க பெரியவங்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு, ஏதோ வயசாகிடுச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாமல் பேசுகிறாங்க அப்படின்னு காதில் வாங்கி காதில் விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு பேசாமல் இருக்கணும். நம்ம கோவப்பட்டா நீ எதுக்கு என் வீட்டில் இருக்க, வயசான காலத்தில் செத்து போக வேண்டியதானே, ஏன் இன்னும் உயிரோடு இருக்க அப்படின்னு எரிஞ்சு விழுந்தால் அவங்க பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க?
ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஒரு கோபத்தில் தவறான புரிந்துணர்வில் பெரியவங்க இப்படி இருந்துக்கிட்டு வீட்டில் அவசகுணமாக பேசிக்கிட்டு இருந்தால் என் குடும்பமே வீணாக போயிடும், நிம்மதியாக ஒரு நாளைக்கு என்னால் சாப்பிட முடியலைன்னு சொல்லி பெற்றவங்களை கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்க்குறதும் முதியோர் இல்லத்தில் சேர்க்குறதுக்கும் என்ன காரணம்? தவறான புரிந்துணர்வு இல்லையா? அப்போ பிறந்தது முதல் மரணத்தினுடைய உச்சம் வரை நம்மளுடைய மனசு, நம்மளுடைய ஆத்மா தன்னை புரிந்து கொள்ள வேண்டும், பிறரை புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு உயிரினத்தினுடைய உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த புரிந்துணர்வு இருந்தால் அதுதான் தன் வாழ்க்கையை பக்குவப்படுத்தும், பதப்படுத்தும், பாதுகாப்பாக இருக்கும், நிம்மதியாக வாழ்வதற்கு, சந்தோஷமாக வாழ்வதற்கு, நலமாக வாழ்வதற்கு எல்லா நிலையிலையும் ஒரு மனிதனுடைய புரிந்துணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அம்மா கல்யாணமாகி 5 வருஷமாக குழந்தையே இல்லை, தவம் இருக்கிறாங்க, கோயிலாக அலைகிறாங்க. இறக்கப்பட்டு இறைவன் ஏதோ இயற்கையாக ஒரு குழந்தை உருவாயிருச்சு. எவ்வளவு கண்ணீர் விட்டு அழுது புலம்பி அங்க பிரதர்ஷனம்லாம் செஞ்சு உருண்டு பரண்டு மண் சோறெல்லாம் சாப்பிட்டு ஊராக அலைஞ்சு கோவிலெலாம் அலைஞ்சு திரிஞ்சு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு குழந்தைய பெற்று எடுத்தவுடனே அவன் பண்ணுற சேட்டையை புரிஞ்சுக்கிற முடியாமல் 1 வயசு 2 வயசு குழந்தைய அந்த தாய் எனக்குன்னு வந்து பிறந்திருக்கேன்னு போட்டு அடித்தா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இப்போ இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த குழந்தைய போட்டு அடிக்கும்போது அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த குழந்தைக்கு அந்த வயசுக்கு என்ன புரியுமோ அதுதான் அதுக்கு தெரியும். 7.5 கழுத வயசான ஒரு குழந்தை பெற்று எடுத்த இந்த தாய்க்கு அந்த அறிவு வேண்டாம்? அதோட புரிந்துணர்வு அவ்வளவுதாங்கிறத புரிஞ்சுக்கிற அறிவு இல்லாமல் அதை போட்டு அடிக்கிறதுன்னா உண்மையிலே அறிவு கெட்டது யாருன்னா, உனக்கு அறிவு இருக்கான்னு அந்த குழந்தைய போட்டு அடித்தா உண்மையிலேயே அறிவு உள்ளது குழந்தை, அறிவு இல்லாமல் புரிஞ்சுக்கிறாமல் அடிக்கிற நாம தான் அறிவு கெட்டார் இல்லையா? அப்போ ஒரு தாய்க்கும் தந்தைக்குமான உறவு, கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், தாய்க்கும் மகனுக்கான உறவாக இருக்கட்டும், தாய்க்கு மகளுக்கான உறவாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சி உறவாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களுடைய உறவாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய உறவாக இருக்கட்டும், நண்பர்கள் உறவாக இருக்கட்டும், எந்த ஒரு உறவும் நிலைத்திருக்க வேண்டும், நீடிக்க வேண்டும் என்றால் இருவருக்கு இடையே ஒரு சரியான புரிந்துணர்வு இருக்க வேண்டும். 2 வருஷம் காதலிச்சுட்டு 3ஆவது வருஷம் டாட்டா காட்டிட்டு உனக்கு எனக்கு ஒத்து வராது, நீ உன் வழியில் போ, நான் என் வழியில் போகிறேன், உனக்கு ஒரு ஆளை பார்த்துக்க எனக்கு ஒரு ஆளை பார்த்துக்கன்னா அதுக்கு பேர் காதலா? அதுக்கு பேர் லவ்வா? இந்த புரியாமல் வர்ற காதல் எல்லாமே பைத்தியக்காரன் இல்லையா? உண்மையாகவே புரிந்து கொண்டு ஒருவர் மீது ஒருவர் அன்பாகவும் பாசமாகவும் அக்கறையாகவும் சொல்லாமலே புரிந்து கொள்ளக்கூடியது. கண்ணால் பார்த்த உடனே புரிந்துக்கிட்டு அவங்களுடைய தேவை என்ன. சில வீடுகளில் போய் பார்த்தோம்னா வயதான பெரியவங்க ஒரு 90 வயசு இருக்கிறவங்க, தாத்தா அப்படியே உட்காந்துருப்பார், பாட்டி அங்கே இருக்கும், தாத்தா லைட்டாக ஒரு செருமல் தான் அப்படிம்பாரு, தண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்க. இந்த தாத்தா அப்படியே உட்காந்துட்டு இப்படி ஜன்னலை மட்டும் இப்படி பார்ப்பாங்க, அந்த பாட்டி போயிட்டு ஜன்னல் கதவை திறந்து விடுவாங்க, சாத்துவாங்க. இவருடைய கண் பார்வை எங்கே போகுதோ அதை பார்த்த உடனே இவர் என்ன சொல்ல நினைக்கிறாருங்கிறத சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு செய்கிற அந்த புரிந்துணர்வு இருந்தது ஒரு காலம். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபம், எரிச்சல், டென்ஷன். எனக்கு 1008 டென்ஷன். யாரெல்லாம் கோவப்பட்டு டென்ஷனாக பைத்தியம் முடிச்சு அலைகிறாங்களோ அத்தனை பேரும் புரியாமல் தெரியுறாங்கன்னு அர்த்தம். எனக்கு கோபம் வருது, டென்ஷன் ஆகுது, எனக்கு பிபி ஏறுது, எனக்கு பிபி ஏறதுக்கு நீ தான் காரணம். எப்போ மற்றவர்களை குறை சொல்கிறோமோ நம்மக்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். யார் மற்றவர்கள் மீது எரிஞ்சு விழுது கோவப்பட்டு தன்னுடைய பிபி அதிகமாகி ஸ்ட்ரோக் வர அளவுக்கு ஆகிறாங்களோ அவங்க தன்னை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து எது நல்லது எது கெட்டது, எது சரி எது தவறு, எது உண்மை எது பொய், எது தேவை எது தேவையில்லை என்று ஒவ்வொன்றை பிரித்து பார்த்து பகுத்து அறிந்து, பகுத்தறிவுன்னு மனுஷனுக்கு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையே, நம்ம மனுஷன் தானே, நமக்கு 6வது அறிவு பகுத்தறிவு இருக்குது. அந்த 6வது அறிவு இல்லைன்னா நம்மளாம் மிருகம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த 6வது அறிவுக்கு பேர் பகுத்தறிவுன்னு பேர் வச்சோம்னே. பகுத்தறிவுனா என்ன? பகுத்து பிரித்து அறியும் அறிவு. அறிதல் என்றால் புரிதலின் வெளிப்பாடு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கிட்டா தானே புரிஞ்சுக்கிற முடியும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்ம மனசில் பதிஞ்சிடும், ஆழமாயிடும், அது என்னுடைய நினைவுகளாக அழியாத அறிவாக மாறிவிடும்.
இல்லையா? அறிவினுடைய முதிர்ச்சி என்பது ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்வது. தவறாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அது தவறான அறிவுன்னு அர்த்தம். அப்போ இனிமே புரிந்துணர்வு தான் நம்மளுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தக்கூடியது, பதப்படுத்தக்கூடியது, வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வைப்பது என்பதால் தயவுசெய்து தன்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நான் பார்ப்பது சரியா, நான் கேட்பது சரியா, நான் பேசுகிறது சரியா, நான் நினைக்கிறது சரியா, நான் செய்கிறது சரியா, தப்பா, இது தேவையா, தேவையில்லையா, இது உண்மையா, பொய்யா என்று பல நிலைகளில் பிரித்து அறியக்கூடிய பகுத்தறிவை கொண்டு புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அப்படி புரிந்து கொள்ள முயற்சி செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது நம்மளுடைய புரிந்துணர்வு. இனிமேல் புரிஞ்சுக்கிடுச்சா உங்களுக்கு? இந்த புரிந்துணர்வை பற்றி உங்களுக்கு புரியலைன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இல்லை. தயவுசெய்து புரிந்துணர்வுனா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி, வணக்கம்.